மிக பெரும் வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கும் இஸ்ரேல் இப்படி இஸ்ரேலில் ஒவ்வொரு பேரிடராக வந்துகிட்டே இருந்தால் இஸ்ரேல் நாடு இருக்குமா என்ற கேள்விக்குறியோடு தான் அந்த நாட்டின் தற்போதைய சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை அடித்து துவம்சம் பண்ணிய காட்டு தீயானது காட்டிலிருந்து மெல்ல மெல்ல குடியிருப்புகளிலும் பரவி ஆக்ரோஷமாக எரிந்து உலக நாடுகளையே அச்சத்தில் ஆழ்த்தியது. அதை தொடர்ந்து மணல் புயல், இது தெற்கு இஸ்ரேலில் இருந்து அடிக்க தொடங்கி அந்த ஊரையே இருளச் செய்து முடக்கி போட்டது. அடுத்தது ஆலங்கட்டி மழையாக வந்து ஊரையே வெள்ளக்காடாக ஆக்கி இஸ்ரேலின் ஆட்சியாளர்களின் தலையில் பேரிடியாக பேரிடரை இறக்கி இருக்கு. இது தெற்கு இஸ்ரேலில் ஆலங்கட்டி மழையாக பெய்ய தொடங்கிய மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து அந்த ஊரையே அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கு. வீதியில் செல்லும் வாகனங்கள் எல்லாம் மேலும் செல்ல வழி இல்லாமல் வெள்ளத்தில் சிக்கி விடை தெரியாமல் நிற்கும் காட்சிகளும் வெள்ள பெருக்கெடுத்து வேகமாய் ஓடும் காட்சிகளும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அடுக்கடுக்காக ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் செய்ததுதான் என்ன? வேறு என்னவாக இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் என்று மக்கள் அனைவருமே நினைக்க தூண்டும். அது என்ன? ஆம், அது காசா மக்களுக்கு இஸ்ரேல் இழைத்த கொடூரம். 570 நாட்களுக்கு மேலாக துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் காசா மக்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் மாமி மச்சி பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா உற்றார் உறவினர்கள் என்று சொந்தங்களை எல்லாம் இழந்து வீடு வாசல்கள் எல்லாம் தரைமட்டமாகி உண்ண உணவும் உடுத்த உடையும் இன்றி தவித்துக் கொண்டிருக்கும் காசா மக்களின் கண்ணீர் துளிகளுக்கு காரணமாக அமைந்த இஸ்ரேல் இன்று இறைவனின் வேதனையான அடுக்கடுக்கான வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவும் சந்தித்த இஸ்ரேலின் ஆட்சியாளர்கள் மறுமை நாள் என்று சொல்லப்படும் இறுதி நாள் அதுவரை திருந்தவே போவதில்லை. ஏனென்றால் அன்றுதான் அவர்கள் அனைவருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒட்டுமொத்த தீர்ப்பையும் வழங்குவான். இறைவன் மிக பெரியவன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல்ல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.